வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி வந்து நம்ம பாலக்கீரையில் பால் வச்சு பால் கடையல் செய்யலாம். பாலக்கீரை பால் கடையல். இது வந்து ஒரு 2 கட்டு வாங்கியிருக்கேன். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நரம்பாக எடுத்துட்டேன். இந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு நான் வந்து 2 கட்டு வாங்கியிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். கூட உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கீரை வந்து நல்லா அந்த பச்சை கலர்லேயே இருக்குங்க. இல்லைன்னா கீரை கொஞ்சம் கருத்துரும். ஆனால் கீரை வந்து மூடி போட்டும் நம்ம சமைக்கக்கூடாது. இப்போ உப்பும் பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பாலக்கீரை வந்து நிறையா இருக்கும். நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போட முடியும். சூடு படப்பட உங்களுக்கு கீரை நல்லா சுருங்கிடும். இது வந்து ஒரு 4-5 பேர்த்துக்கு நல்லாவே ஊற்றி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணி சூடாக கொதிக்க நம்ம உள்ளே அளவளவாக போட்டு நம்ம அது சுருங்கிடுங்க. அளவளவாக நம்ம உள்ளே போட்டுவிட்டோம்னா சுருங்கிக்கும். உப்பு போட்டதுனால இதே மாதிரி நல்லா பச்சையாக இருக்கும் கீரையும். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு. இந்த மாதிரி தண்ணியும் உள்ளே நம்ம அமுத்தி விட்டு இது மாதிரி கொதிக்கும்போது நல்லா சுருங்கிடும். இப்போ அவ்வளோ கீரை போட்டோம் இல்லைங்க. கடைசியில் பார்த்தா அளவாக தான் இருக்கும். பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி அமுத்தி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. அந்த கீரை எல்லாமே வெந்து உங்களுக்கு தெரியும், கலர் மாறிடும். கலர்னால் பச்சையாக இருக்கும். அந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு அமுத்தி விட்டு நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட வேண்டாங்க, ஓப்பனாகவே வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளது வெந்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை வந்து வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோ போட்டதுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தோடனே கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா ருசியாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. என்னோட கொஞ்சமாக தான் ஒழுகு, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அப்புறம் நம்ம அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் அளவாக போட்டுருக்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. கொத்தமல்லி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதாங்க, போட்டு இடிச்சிக்கலாம். கூட சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் இடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இது போட்டிருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு இடிச்சிக்கலாம். இடிச்சிட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இடிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டு இப்போ நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா, அதையே சேர்த்துக்கலாம். அப்புறம் வெள்ளை பூண்டு ஒரு 6 பல் எடுத்து இடிச்சிக்கலாம். அதையும் இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மணமாக நல்லாயிருக்கும். நம்ம காட்டுக்கீரை மாதிரியே டேஸ்ட்டாக இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்சதை எடுத்து உள்ளே சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். ஒரு வதக்கி ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னே நம்ம 1.25 டம்ளர் அளவுக்கு, அதாவது நம்ம கீரையை பொறுத்து அது மூழ்கிற அளவுக்கு நம்ம பால் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெந்தோடனேவே நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரே அடி அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இல்லைன்னா மற்ற இருந்ததுன்னா அதை வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இப்போ மிக்சியில் போட்டாச்சு. ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஒரே அடி அடிச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட பால் கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.